ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர் நலனையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அன்பர்களின் பொதுவான கேள்வியான எனது ராசி பலன்கள் எனக்கு ஏன் பலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? அதுக்கான பதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்ட எண் என அனைத்து விஷயங்களையும், மேலும் உங்களது குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவாக நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம். பிரத்யேகமாக நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி, அல்லது நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி பலன்களுக்கு தனி வீடியோ தனி சேனல் வச்சிருக்கோம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலான லிங்க் கொடுத்துருக்கேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் அந்தந்த ராசி பெயருக்கு நேராக லிங்க்ல கொடுத்துருக்கேன், ப்ளூ கலர் லிங்க். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்கள், உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்களது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். அன்பர்களே, இந்த வீடியோவில் நான் பொதுவான நமது ராசி பலன்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. என்னன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு கூட சில பேர் சொல்கிறீங்க. அன்பர்களே, கருத்து தெரிவித்த அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. இது பொதுவான ராசி பலன் நண்பர்களே. நமது ராசிக்கான பொதுவான ராசி பலன் என்பதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிறிது பலன்கள் மாறுபடலாம். சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம், சில விஷயங்கள் நடக்கலாம். உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, அப்புறம் எதுக்காக நம்ம ராசி பலன்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ராசி பலன்கள் மாறினாலும் உங்களுக்கான ராசி பலன்கள் முழுமையாக வேலை செய்யறதுக்கு நீங்கள் 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சில பேர் எனக்கு சூதில் இந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நண்பர்களே, சூதாட்ட பக்கம் போக வேண்டாம். நான் தினசரி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நண்பர்களே, நமது பணம், நமது கையில் இருக்கக்கூடிய பணம் தான் நமக்கு சொந்தம். எனவே அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள். குறுக்கு வழி யோசிக்க வேண்டாம். நான் தினசரி சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும். ஸோ உங்களது சொந்த உழைப்பை நம்புங்க. லாட்டரி சீட்டு இந்த மாதிரி நீங்கள் நம்பாதீங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் உயர்வை பெற முடியும். எங்கெங்கன்னா அப்படியே தான் இருக்கிறீங்கன்னு சில பேர் புலம்புறீங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கான நேரம் வரும் நண்பர்களே. அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் பிறக்கும் பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் உயர்வுக்கு செல்ல முடியும். நமது ராசி பலன்களை பழிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான சில நண்பர்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். நமது சேனலிலேயே, நமது கமெண்ட் பாக்ஸ்லேயே எத்தனை பேர் நமது ராசி பலன்கள் பழிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு புரியும். 1 மாத காலமாக நம்மோடு இணைந்திருங்க. அப்பொழுதுதான் நமது ராசி பலன்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுடைய ராசி பலன்கள் பழிக்காததற்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. ஆக்சுவலாக 2 காரணம் இருக்குது. முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருடத்திற்கு 2 முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழு பலனையும் தரும். 2வதாக உங்களது முன்னோர் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக, வெகு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இதற்காக நான் பொய் சொல்கிறேன் என்பதோ அல்லது நமது ராசி பலன்கள் பழிக்கவில்லை என்பதோ நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட தேவையில்லை. அன்பர்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது வீடியோவோடு இணைந்திருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும். உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் நண்பர்களே. ரொம்ப லென்த்தான வீடியோ போயிடும். ஸோ மற்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமர்ந்துள்ளார். மேலும் அவர் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் 6 குடைவன் 12ஆம் இடத்தில்
இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் அமைந்துள்ளதனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இது விபரீத ராஜயோகம் எனப்படக்கூடிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது நண்பர்களே. 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இத்தகைய சிறந்த மகிழ்ச்சியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு மிக்க நல்ல உணர்வுகள் ஏற்படுங்க. உங்க அன்பு மூலமாக பெரும்பாலான காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே. இன்றைய தினம் வெற்றி செய்திகள் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு. கல்வியில மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால தேவையான உதவிகள் கல்வி சம்பந்தமாக இன்றைய தினம் தாராளமாக கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது சகோதரர்கள் வழியிலாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு இருப்பீங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. மேலும் மனசுல வந்து ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வுகள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான வேலைகளை செய்வீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு காரணமாக, அதில் இருக்கக்கூடிய அமைதி மற்றும் ஒற்றுமை புரிதல் காரணமாக குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு மன உறுதி மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே சந்தோஷம் இன்றைய தினம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்துல ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. வியாபாரத்துல எடுத்தும் கழுத்தும் என்று எந்த முடிவுகளையும் நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம். மேலும் தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டை இன்னைக்கு யாரு கூட பண்ணாதீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை நல்ல முடிவு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரும். வம்ச விருத்திக்கான சிறந்த தருணம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே அது குறித்த நல்ல தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை தரும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல தான் நீங்க இருப்பீங்க. நல்ல ஒரு சிறப்பான பண வரவுகள் காரணமாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பெறும். என்றாலும் இன்றைய தினம் உங்கள் வீட்டு செலவுகளை நீங்க கொஞ்சம் தாராளம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான வருமானங்கள் தாராளமாக கிடைக்கும் நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாளாவே இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களுடைய மாலை நேரத்தை சிறப்பாக பிளான் பண்ணிக்கங்க. உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரை சந்தித்து பேசுவதற்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலான பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் ரொமான்டிக்கான நல்ல உணர்வை பெற முடியும். இன்றைய தினத்தை ரொமான்டிக்காக மாற்றுறது உங்கள் கையில் இருக்கிற நண்பர்களே. எனவே அதை இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு வந்தோடனேயுமே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்கா போன்ற சிறு பயண தூரங்களை நீங்கள் மேற்கொண்டு சின்ன டூர்ஸை நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை டீனேஜில் செய்த நீங்கள் குறும்புகளை இன்றைய தினம் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆனந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு ப்ரௌன் கலர் மற்றும் கிரே கலர் யூஸ் பண்ணுங்க. லக்கியஸ்ட் கலர்ஸாக 2மே அன்னைக்கு அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஒரு சுதந்திரமாக நீங்கள் செயல்படுவீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. பணிபுரியக்கூடிய அலுவலக பணிகளை இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் வந்தாலும் அது நீங்கிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் நீங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சிந்தனைகளுக்கு ஒரு கடிகாலம் போட்டு கரெக்டான திசையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும், காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் நண்பர்களே. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல அமைதி நிறைந்து காணப்படும். ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அன்பு பெருகும். அதனால மனோதைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் அன்பு காரணமாக உங்களுக்கு மன அமைதி இன்றைய தினம் ரொம்ப வேற லெவலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் வியாபாரத்துல நீங்க ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. தேவையில்லாத ஆர்குமெண்ட், பயனற்ற கருத்துக்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது போன்றவற்றை செய்ய வேண்டாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.